Hi guys, welcome to Craft Ideas Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கிறிஸ்மஸ் வந்துட்டு இருக்கு இல்லையா, அதனால கிறிஸ்மஸ் தீம்ல ஒரு டெக்கார் ஐடியா தான் பார்க்க போறோம். அதுக்காக கிசான் ஜாம் கிளாஸ் ஜார் தான் யூஸ் பண்ணிக்க போறேன். உங்ககிட்ட என்ன கிளாஸ் ஜார் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட் கலர் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்துட்டு அந்த ஜாரோடைய டாப்ல நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி அங்கே மட்டும் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு கோட்டிங் பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணா செகண்ட் கோட்டிங் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஃபெவிகால் எம்டி பாட்டில் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்துட்டு இது மாதிரி பெயிண்ட் வந்து ட்ராப் ஆகி வர மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த எம்டி ஃபெவிகால் பாட்டில் வந்து நமக்கு இங்கு ஃபில்லர் மாதிரி யூஸ் ஆகுது. உங்ககிட்ட இங்கு ஃபில்லரே இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளாஸ் ஜாரோடைய பாட்டம்லேயும் ஒயிட் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி பெயிண்ட் பண்ணி முடித்ததும் ட்ரையாக விட்டுட்டு ஒரு க்ரீன் கலர் பேப்பர் ஆஃபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி கோன் மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணி அதை வந்து ஒட்டிடுறேன். இது மாதிரி ஒட்டிட்டு அந்த கோனுடைய பாட்டமில் ஈவனாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இப்படி கீழே வச்சுன்னா அது நிற்கிற மாதிரி ஈவனாக இருக்கணும். அது மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கோனை க்ரீன் கலர் டேப் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கிளிட்டர் ஃபோம் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக அது மட்டுமே யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். இப்போ இந்த கோன் தான் நமக்கு கிறிஸ்மஸ் ட்ரீயாக இருக்க போகுது. அதனால் இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக சில்வர் கலர் ஃபோம் ஷீட்டில் ஸ்டார் மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த ட்ரீயோடைய டாப்பில் ஒட்டியிருக்கேன். அப்புறம் இது மாதிரி ஸ்டோன் செயின் என்கிட்ட இருந்துச்சு, அதையும் அந்த ட்ரீயை சுற்றி ஒட்டிடுறேன். இப்போ நமக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி கிளாஸ் ஜாரில் பெயிண்ட்லாம் ட்ரை ஆனதும் அதில் ஸ்னோ எஃபெக்ட் இருக்க மாதிரி இருக்கிறதுக்காக நான் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சால்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே பார்க்க இன்னும் சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்மளுடைய கிறிஸ்மஸ் ட்ரீயையும் உள்ளே வச்சிடுறேன். இப்போது அந்த கிளாஸ் ஜார் வந்து ரொம்ப எம்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்காக இது மாதிரி சணல் இது மாதிரி நாட் பண்ணிவிட்டு அதையும் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பீட்ஸ் ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய கிறிஸ்மஸ் டெக்கார் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி ஒரு குட்டி லைட் வச்சுருக்கேன். அதை வந்து இது மாதிரி பேக் சைடில் வச்சுன்னா இன்னும் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். இதை நம்ம ஸ்டடி டேபிள்லாம் வச்சா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கிராஃப்ட் ஐடியாஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். பை.